அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரமேஷ் தம்பியிலேருந்து போயிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவர் சைலண்ட்டாக எனக்கு என்னென்னு நார்மல் பர்சனாக கோயிலுக்குள்ளே போயிட்டார். கோயிலில் ஏகப்பட்ட பேர் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு காசை ஆட்டையை போடுறாங்க அப்படின்ற மேட்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் வேணும். அந்த டயத்தில் வந்து யார், சேகர் பாபு அவர் வந்து திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தில் நெரிசல் நின்று கஷ்டப்படும் போது எப்படி பேசினார் உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களால் நின்று போக முடியாதா, அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்லாம் வந்து மக்களை பார்த்து நக்கல் பண்ணால தான் சேகர் பாபு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் நம்ம ஆட்சி கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ அது அப்படியே மாறி போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமேஷ் பிரதர் ஆக்டிவ் யங், ஒரு 30 வயசு தான் இருக்கும் அவருக்கு. பயங்கர ஸ்பான்டேனியஸாக வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அர்ச்சகருக்கே தெரியாது இவர் தான் மினிஸ்டர்னு நல்ல பேச்சு கொடுத்து காசை வந்து கேஷாக கொடுக்காம அதுவும் ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லாக் பண்ணிட்டாப்புல. பட் இதை இந்த HM மீடியா பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்கக்கிட்ட இருந்து விளக்க கடிதம் கேட்டிருக்கேன், மன்னிப்பு கடிதம் என்னமோ கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் மேலே ஒரு முத்திரை குத்த பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த அறநிலையத்துறை கொடுக்கும்போதே ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. இவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்த பையன், எப்படி நீங்கள் இவருக்கு இந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சை கிளப்புனாங்க. இப்போ அங்கே அர்ச்சகர் தான் வந்து 4000 ரூபா காசு வாங்கியிருக்காரு அப்படின்னோடனே அதனால வந்து இவர் வந்து மன்னிச்சு விட்டார், அதனால் மன்னிப்பு கடிதம் மட்டும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரமேஷ் பிரதரே வந்து விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதாவது நான் வந்து மன்னிப்பு கடிதம்லாம் கொடுக்கல, மன்னிப்பு கடிதம்லாம் கேட்கல, விளக்க கடிதம் கேட்டிருக்கோம். ஏன்னா அதுதான் ப்ரொசீஜரு. அவங்க ஏன் இந்த நடைமுறை, எதனால் நீங்கள் இந்த காசு வாங்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற அந்த கடிதம் கேட்டிருக்கோம். அது கொடுத்ததுக்கப்புறம் அதன் அடிப்படையில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மீடியாவோட முகத்தை வந்து கிழித்து தொங்க விட்டாப்புல. ஸோ இப்படி தான் எல்லா இடத்துலையுமே மீடியா வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையில்லாமல் இந்த மீடியாஸோட விஷயத்தை நம்பாதீங்க. அவங்க வந்து என்ன தான் பண்ணலாம், இந்த விஜயர்களுக்கு எப்படியாவது கலங்கத்தை ஏற்படுத்தலான்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அது பின்னாடியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி வராது. ஸோ அவர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2000 கல்குவாரி இயங்கிட்டு இருக்கான். 2000 கல்குவாரியோட பாதைகளா, அதில் கிட்டத்தட்ட 67 கல்குவாரியை வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காப்புல பிரபு. அவர் எடுத்துருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா குவாரி வச்சு நடத்துகிறவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான ரெக்கட்டான பீப்புளாக தான் இருப்பாங்க. டக்குன்னு செஞ்சு விட்டு போயிடுற மாதிரி டைப்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு துறையை எடுத்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு பையன் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணி வேறு வீடியோ போட்டோம்னா, பிரபு அவங்க வந்து போகிறாரு, வண்டியை செக் பண்ணுறாரு, உடனே இந்த லாரி அனுப்பி விட்ருவாரு. மலையாளத்தில் பேசுகிறாங்க, சரி போப்பான் அனுப்பி விட்ருவாரு. இங்கே மேட்ரு வண்டியில் போகிறது பிரச்சனை இல்லைங்க, கேரளாவுக்கு அனுப்புறது தான் பிரச்சனை, அதை நீங்கள் தடுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ரொம்ப அறிவாளியாக கேட்டுட்டுருந்தான். டேய், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கா, ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பர்மிட் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் பட்டு நிறுத்த முடியாதான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. சரி, இவங்கள மாதிரி முட்டா பசங்களை தூக்கி ஓரம் வச்சுருவோம். ஸோ இப்படி அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி ஃபீல்டில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்றனால நிறைய பேர் அதையும் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்ற அமைச்சர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்கள மட்டும்தான் இருக்கிறாங்க ஆக்டிவாக. உதாரணத்துக்கு ராஜ்மோகன், அவர் வந்து கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாப்புல. அப்புறம் சேலத்தில் இருக்கார்ல எம்எல்ஏ, அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஏதோ பேசும்போது அந்த பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட பேசும்போது அந்த பையன் ஃபுல்லு போட்டிருப்பான் போல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் சமாளித்து சாப்பிட்டா பேசி அனுப்புனதை விட்டுவிட்டு அவன்கிட்ட பேசுனதை மட்டும் என்ன சொன்னார்னா, நீ சாப்பிட்டப்பா நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டப்பா நான் சாப்பிடலன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மீடியா வந்து பார்த்திங்களா எப்படி பேசுகிறாருன்னு. அவர் மீன் பண்ணது நீ சாப்பிட்டப்பா அப்படின்னு அவர் கையை காட்டுறாரு அந்த வீடியோவில். ஆனால் இவங்களுக்கு அது புரியல போல இருக்குது. அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணோம், இன்னி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற வரேன் சரக்கு அடிச்சிருந்தனா உள்ளே ஏற்றக்கூடாதுன்னு. அப்போ தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டாங்கன்னா சரியாக வரும். ஸோ இப்படி இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க சைடில் அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த மது விலக்குக்கு வந்து ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அந்த தம்பி. மதுவை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒழிச்சிட்டோம்னா எல்லாம் பைத்தியக்காரனை தான் திரிவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கிற காரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களுமே சரியாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த கீர்த்தனான்ற பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுருச்சு, இன்வெஸ்டர்ஸை கவரேஜ் பண்ணுறதுக்கு வர சொல்லி. அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை ட்ரோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ட்ரோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது
நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து சேர்க்க விடாமல் அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி எப்படி அசிங்கப்படுத்தலான்ற ஒரு வேலையை தான் அந்த மீடியாவும் சரி, அதுக்கப்புறம் கொத்தடிமை டீம்ஸ் எல்லாமே செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய இவங்களுடைய நல்ல செயல்கள் எதையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மனநிலைமையில் இந்த மீடியாவும் இல்லை, அந்த மீடியாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இல்லை திமுக இல்லை மற்ற கட்சிகள் வேலை பார்க்கக்கூடிய அந்த கொத்தடிமைகளுக்கு இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20-30 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபேக் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, எங்கே பார்த்தாலும் விஜய் மயமாக இருக்குது அப்படின்னு, அதுக்கு தான் ரீசன். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தார், ஆட்சி பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து எல்லாருமே ஆர்வமாக டிவி முன்னாடி இருந்தோம், சட்டசபையில் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன பேசுகிறாரு எது பேசுகிறாரு நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி. பட் ஜென்ரலாக எல்லாருக்கும் விஜய் அவர்களை பற்றி நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக மீடியாஸ். ஏன்னா அவங்க வந்து டிவியில் வர நியூஸ் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாவே விஜய் பற்றி, விஜய் எதை சொன்னார், விஜய் இதையே செஞ்சார், விஜய் இங்கே போகிறார், விஜய் எங்கே போகிறார், இந்த அமைச்சர் அதை செஞ்சார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொலை நடந்துச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பழிவு, இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சியை குறை சொல்கிறதுக்குன்னே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறனால மக்கள் மைண்ட்லேயே அது பார்த்துக்கிட்டே போய் படுது. ஸோ சோஷியல் மீடியாவில் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் விஜய் அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம ஏதோ ஒரு காமெடி சேனலோ ஏதோ ஒரு சீரியலையோ இல்லை ஏதோ ஒரு மூவி சேனலையோ ஏதோ ஒன்று ஃபன்னி ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டில் வந்து விஜய் அவர்களை பற்றி டீட்டெயில்ஸ் வராது, அதை பற்றி நியூஸ் வராது, பாலிட்டிக்கல் நியூஸ் வராது. ஸோ நம்ம அந்த பாலிடிக்ஸ் நியூஸ் அதிகமாக வர்றதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம எல்லாமே பாலிடிக்ஸில் ரொம்ப ஆர்வமாயிட்டோம், பாலிடிக்ஸ் பின்னாடி போயிட்டுருக்கோம். அவர் என்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு உள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து பாலிடிக்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் வந்து பாலிடிக்ஸில் ஆயிடுச்சு. நம்மளும் அது அடுத்து என்ன நடக்குது, அது எடுத்து என்ன நடக்குது. ஏன்னா முதல்ல வந்து விஜய் அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக போராடணும். இப்போ வந்து விஜய் அவர்கள் அங்கே சிஎம் ஆகிட்டார், அந்த ஆட்சி எப்படியா நிலநாட்டணுமே அப்படின்றதுக்காக இப்போ போராடிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு களம் மட்டும்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருக்க ஒழிய போராடுறது அப்படின்றது மாறவே இல்லை. சீமான் சொல்கிற மாதிரி போராடினா தாங்க எதையுமே வெல்ல முடியும், போராடினா தான் வெல்ல முடியும். போராடம் வந்து எப்படி வெல்ல முடியும்? அவர் எதுக்கோ போராடினாரு. இப்போ பாருங்கள் 60 வயசில் புள்ள பெற்றிருக்காரு, அவர் அதுக்கு போராடி இருப்பார் போல இருக்கு இவ்வளோ நாளாக. ஐயோ கொடுமை. இங்கே என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக கழுவி ஊத்தாப்புல அவர் தாய்மாமா சீரை எடுத்துகிட்டு போகிறாங்க. டேய் யாரா நீங்கள் என்னடா கூட்டு கலவா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அவங்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி நம்மளாம் எதுக்கோ போராடிட்டு இருக்கோம். நம்ம விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு போராடுறோம், இன்றைக்கி சிஎம்மாக நிலைக்க வைக்கணுன்றதுக்காக போராடுறோம், அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு போராடுறோம். சீமான் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2வது புள்ள வந்து பெற்றிருக்காரு, அவருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப போராடி இருக்காருப்பா, பயங்கரமாக போராடி இருக்காரு. ஸோ நம்ம அதை வந்து கலாய்க்கல, அது அவருடைய உரிமை, அவர் நம்ம பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை. ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸ் சார்ந்தே பார்க்குறனால நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதை நீங்கள் திறந்தாலும் அதுவே உங்களுக்கு வந்து ஃபீட் ஆகிட்டே வரும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் அல்காரிதம் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால சொல்லுவேன், என்னோடய சேனலில் நீங்கள் பெருசாக பார்க்குறதுனால தான் எனக்கு யூஸ் வர மாட்டேங்குது. என்னோடய சேனல் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்க, என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ என்னோடய வியூஸ் நிறைய வரும், என்னோடய சேனல் வந்து நிறைய பேருக்கு புஷ் ஆகும், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆவேன். ஆனால் அதை செய்ய மாட்டீங்களே. இனிமேல் பேசாமல் நான் விஜயோட ஃபேஸை மச்சிட்டு தான் நான் பேசணும் போல இருக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதை செஞ்சால் செஞ்சுவீங்களோ. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலி மேட்ரு இன்றைக்கி ஏன் ஓப்பன் பண்ணி விட்டுப்பாங்கன்னா, தம்பி ரமேஷோட மேட்ரு காலையில் பயங்கர ஹிட் ஆகிடுச்சிருச்சு, கோயிலில் போயிட்டு அர்ச்சகரை பிடிச்சி வச்சதெல்லாம். ஸோ அதை கொஞ்சம் மடம் மாற்றுறதுக்கு நீ ஜூலியை நோண்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா நீ போய் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மீட்டு கொடு அப்படின்னு நோண்டி விட்டாங்களா, இல்லை இன்றைக்கி தான் காவல்துறையிலேருந்து அந்த அம்மாவுக்கு ரிப்ளை வந்துச்சு அதனால் அது பேசிச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி வந்து என்ன சொல்லுதுன்னா, மார்ச் மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து கோர்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அம்மா மார்ச் மாதம் தானே கொடுத்தா, அப்போ நீ ஏமா ஆக்ஷன் எடுக்கலாம் ஒருத்தர் நாக்கப்படுகிற மாதிரி கேட்குறாரு பத்திரிக்கையில். இந்த அம்மா அது என்ன பதில் சொல்லுதுன்னா, அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துருச்சு, அதனால் நான் வந்து அதை பெருசாக எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்தால் சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போச்சா, சட்ட ஒழுங்கு யாருமே பார்க்குறதுக்கு அதிகாரி இல்லாமல் இருந்தாங்களா, அவங்க பார்த்துருக்கலாம்ல. இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அவன் என்ன தாலி எடுத்துக்குங்களா, என்ன கழுத்தை செயின் எடுத்துகிட்டு போங்கடா, இல்லை ரேப் பண்ணிங்களான்னு விட்டுருச்சா. அப்படி இல்லைம்மா, எலெக்ஷன் கமிஷன்றது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கான சில நடைமுறைகளை தான் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்களுடைய சட்ட ஒழுங்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கல. தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு அப்பையும் ஆக்டிவாக இருந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், இன்றைக்கி வந்து எக்ஸ் எம்எல்ஏ அப்படி வச்சுக்கலாம், ஸ்டாலின் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன் அன்றைக்கெலாம் ஆக்ஷன் எடுக்கலை? ஏன்னா நீங்கள்
இன்றைக்கி ஏன் நீ பதற? ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நோண்ட ஆரம்பிக்கும் போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ கிட்னி நீங்கள் திடீர்னு நீங்களாம் இல்லையா அப்படின்றதுலாம் இனி தெரிய வரும். அதில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே சொன்னாங்க. இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவதுக்கெலாம் சொல்லிட்டு போட்டுங்க. ஆனால் இவரை பார்த்து என்னோட 3வது பர்சன் சொல்லிட்டு அது ஃபெயில் பண்ணி அப்படியே கண்ணில் அப்படியே அந்தம்மா கண்ணில் கண்ணி வச்சதுன்னு தெரியுமே, நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோமே, குறை அழுவ அப்படியே தண்ணியே வராதான் கழுவோம். ஸோ இவரை பார்த்து சொல்லியிருச்சிங்க 6 வருஷம் நாங்கள் வந்து கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம். எனக்கு அவனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஏன்டா இதுக்காடா நீ 6 வருஷம் வெயிட் பண்ண, ஏன்னா அவ்வளோ காஞ்சி போய் இடம் கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அவங்கள பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல நிகழ்வுகள் நடக்கும் போது சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து தமிழை வெட்டிகளுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து திரிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவை எப்படியாவது இந்த கட்சியை உடைக்கணும், இந்த ஆட்சியை வந்து கிளைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் கிளைக்கணும், ஆனால் எப்படி கிளைக்கணும்னா கெட்ட பேரை வாங்கி கொடுத்து கிளைக்கணும், நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆட்சி கிளையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தலைவர் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. நேற்று வேறு டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்துட்டார். அதை வேறு போயிட்டு வந்தோடனே ராகுல்ஜியை பார்க்கல, மனஸ்தான் வந்துச்சு, முட்டிக்கிச்சு அப்படின்னே அவர் எதுக்கு போனாரோ முடிச்சார், சீக்கிரம் வந்துட்டார். ஸோ அடுத்தடுத்து சம்பவங்கள்லாம் லோடிங்கில் இருக்குது. வெள்ளரிக்கையெல்லாம் வந்து தயாராகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா தான் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவசரப்படாதீங்க, டைம் கொடுங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye bye.